ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக்கீரை வச்சு ஒரு கீரை மசியல் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 கட்டு கீரை வாங்கி வச்சுருக்கேன். இந்த காம்பு பகுதியை நம்ம கட் பண்ணிவிட்டு இலையெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ சட்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெயிலையும் செய்யலாம், நெய்லையும் செய்யலாம். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். நெய்யில் செய்யும்போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். நாலு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா நிறமாற வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். கீரையை எப்பயுமே கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாதீங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும். இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை. சட்டியில் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்குள்ளே குக்கரில் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு சேர்க்கும்போது ரொம்ப ஈஸியாக வெந்துடும். 15 சின்ன வெங்காயம், 10-12 பூண்டு பல், 2 பழுத்த தக்காளி. நான் சின்ன சின்னதாக இருந்ததுனால 2 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி 1-2 போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா அது குழஞ்சிடும். இப்போ அதுக்குள்ளே கீரை வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சட்டியில் போட்டப்ப ரொம்ப நிறையா இருந்த மாதிரி இருந்தது. தண்ணியை எவ்வளோ விட்டுட்டுருக்கு பாருங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கு. மசிச்சு விட்டுட்டு அந்த பருப்பை அப்படி கீரையில் சேர்த்துக்கலாம். சாதத்தில் இதை கலந்து சாப்பிட நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி ரொட்டிக்கும் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது நீங்கள் நெய் விட்டு செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம இந்த இதில் உப்பு சேர்க்கலை. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம், இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். எல்லா சுவையும் சேர்த்து கொடுக்கறதுக்காக. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பாலக்கீரை கடையல்.